திமுக அரசு மீது பொதுமக்கள் வெறியில் இருப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என முதலமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், வாக்குப்பதிவு இயந்திரம் உடையும் அளவுக்கு பொதுமக்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் எனவும், அதிமுகவை குறைத்து எடை போட வேண்டாம் எனவும் முதலமைச்சருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்த அமைப்புக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாத அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் வரும் என்று தேர்தல் வந்தவுடனே அந்த மிஷின் உடையிற மாதிரி அழுத்த போறாங்க. அண்ணா திமுக கட்சிக்கு அவ்வளவு வெறியில் இருக்கிறாங்க மக்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அண்ணா திமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நான் பலமுறை சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சி, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்தேன். 10 ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் என்று நாங்கள் எந்த கூட்டத்தில் அழைத்தாலும் நான் வந்து பொது வழியிலே பேச தயார். 2021 2021 வரைக்கும், 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்பது நீங்கள் விளக்குங்கள். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுற, விவாதம் நடக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும்.